Hi friends, welcome to Win and Shine. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியா மேப்ல இருக்க பேசிக் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் ஷார்ட்கட்ஸா பார்க்க போறோம். எதெல்லாம் கவர் பண்ண போறோம் அப்படின்னா ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல இந்தியன் ஸ்டேட்ஸ் எதெல்லாம் பாஸ் பண்ணுது அதோட ஷார்ட்கட்ஸ், IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல எந்த ஸ்டேட்ஸ்லாம் பாஸ் ஆகுது அதோட ஷார்ட்கட்ஸ், இந்தியாவோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் இதெல்லாம் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, இந்தியா மேப்ல என்ன லாட்டிடியூட் என்ன லாங்கிடியூட் அதை பத்தி பார்க்கலாம். இந்த டைரக்ஷன் லாங்கிடியூட், இப்படி போனா அப்படின்னா அது லாட்டிடியூட். ஓகேங்களா? சரி, இந்தியாவோட லாங்கிடியூட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8.4 டிகிரி நார்த். அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா 37.6 டிகிரி நார்த் கொடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் பார்க்கும்போது 68.7 டிகிரி ஈஸ்ட், 97.25 டிகிரி ஈஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இங்க நம்ம என்ன யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இப்ப இந்தியாவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வெஸ்ட், இது வந்து ஈஸ்டா இருக்கும். அதே மாதிரி காஷ்மீர் வந்து நார்த்தா இருக்கும், கன்னியாகுமரி வந்து சவுத்தா இருக்கும். ஆனா நான் எங்க சொன்னேன் அப்படின்னா ரெண்டுமே ஈஸ்ட் ரெண்டுமே நார்த் அப்படின்னு சொன்னேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேர்ல்டு லெவல்ல இருக்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் நம்ம வந்து சின்னதா மேப்ல வந்து பார்க்கலாம். சோ வேர்ல்டு மேப் நான் இங்க வச்சிருக்கேன். சோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க 0 டிகிரி அப்படின்னு வந்து இருக்கு இல்லையா? சோ 0 டிகிரிக்கு வந்து ரைட் சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ கிழக்கு பக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே 0 டிகிரிக்கு லெப்ட் பக்கம் பார்த்தோம் அப்படின்னு வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் இங்க பார்த்தோம் அப்படின்னா 0 டிகிரி இருக்கு, இது வந்து ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பூமி திரேகை. அந்த மாதிரி இந்த ஈக்வேட்டருக்கு நார்த்ல இருக்கிறது எல்லாமே நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வட துருவம் அப்படின்வாங்க. 0 டிகிரி கீழே ஈக்வேட்டர் கீழே போயிட்டு அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியர் தெற்கு துருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா சின்னதா நம்ம கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வரைவோம் இல்லையா? ஸ்கூல் நம்ம கிராஃப்ல வந்து வாங்கும்போது போட்டிருப்பாங்க நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த குவாட்ரண்ட்ல இந்தியா எங்க இருக்கு அப்படின்னா இந்த இடம் தான் வந்து இருக்கும். இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்கிறதுனால ஒன்னு நார்த் இன்னொன்னு ஈஸ்ட். இதனால இந்தியாவுக்கு வந்து ரெண்டுமே நார்த்தா இருக்கும் ரெண்டுமே ஈஸ்டா இருக்கும். சோ கொஸ்டின் வந்து அந்த மாதிரி தான் கேட்பாங்க. சோ நார்த் ஈஸ்ட் தான் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. இதான் இந்தியாவோட லாட்டிடியூட் லாங்கிடியூட். ஓகேங்களா? சரி, லாட்டிடியூட்னா என்ன லாங்கிடியூட்னா என்ன ஒரு சின்னதா நான் வந்து சொல்றேன். சோ லாட்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சோ இந்த மாதிரி நம்ம வந்து லாட்டிடியூட் LA TI அந்த மாதிரி நம்ம எழுதுவோம். சோ T நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த கோடு வருது இல்லையா? சோ லாட்டிடியூடுக்கு இந்த மாதிரி கோடு வரணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ 0 டிகிரில இருந்து போயினாக்கா லாட்டிடியூட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த கோடு எல்லாமே லாட்டிடியூட். ஓகேங்களா? அதே மாதிரி லாங்கிடியூட் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த டைரக்ஷன்ல வந்து வரும், இதான் வந்து போயினாக்கா லாங்கிடியூட். ஓகேங்களா? சோ இதுல ஒரு லாட்டிடியூட் வந்து பேரலா போயிருக்கும், அது இணை கோடுகள் அப்படின்வாங்க. இங்க ஒரு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லாட்டிடியூட் இங்க தான் இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா ஒரு லாட்டிடியூடுக்கும் 111 கிலோமீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏன்னா ஒரே லைன் தான் இருக்கும், டிஸ்டன்ஸ் சேமா தான் இருக்கும். லாங்கிடியூடுக்கு டிஸ்டன்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க வந்து அதிகமா இருக்கும், மேல போக 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 கம்மியா இருக்கும். இதான் வந்து லாட்டிடியூடுக்கும் லாங்கிடியூடுக்கும் உள்ள ஒரு சின்ன டிஃபரன்ஸ். வந்து பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இந்தியன் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் பாஸ் ஆகுது அதுக்கான ஷார்ட்கட்ஸ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டிராபிக் ஆஃப் கேன்சர்னா என்ன அப்படின்னு பாத்துடலாம். நம்ம வேர்ல்ட் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா 0 டிகிரி ஈக்குவேட்டர் கொடுத்திருப்பாங்க பூமி திரேகை அப்படின்னு. 0 டிகிரிக்கு மேல 23.5 டிகிரி நார்த்ல டிராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும், 23.5 சவுத்ல டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கும். இந்த 3 லைன்ல வந்து இந்தியாவில வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் மட்டும் தான் பாஸ் ஆகும். சோ அதுல வந்து ஒரு 8 ஸ்டேட்ஸ் வந்து பாஸ் ஆகும். அந்த 8 ஸ்டேட்ஸ் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. அது எப்படி ஞாபகம் வச்சா அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்கட்டை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ மொத்தம் 8 ஸ்டேட்ஸ்: குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். இது வந்து நான் ஆர்டரா எழுதியிருக்கேன். எப்படி அப்படின்னா வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் ஆர்டர் எழுதியிருக்கேன். கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, வெஸ்ட் டு ஈஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஒன்னு இந்த ஸ்டேட்ஸ் குறித்து கேட்பாங்க, இல்ல அப்படின்னா இந்த ஸ்டேட்ஸோட கேபிட்டல் குறித்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள் குஜராத் காந்தி நகர், ராஜஸ்தானுக்கு ஜெய்ப்பூர், மத்திய பிரதேஷ் போபால், அந்த மாதிரி அதை கொடுத்துட்டு ஆர்டர் பண்ணுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நீங்க பாத்துக்கோங்க. சரி, இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா குஜராத்ல இருக்கிற ஒரு ராஜா, ஓகேங்களா? குஜராத்துக்கு ராஜா மலை பிரதேசத்துக்கு போறாரு. சோ மலை பிரதேச மத்திய பிரதேஷ். எதுல போறாரு அப்படின்னா கார்ல போறாரு. சோ சத்தீஸ்கர். ஓகேங்களா? சோ கார்ல போறாரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜர்க் ஆயிடுறாரு. ஏன் வந்து ஜர்க் ஆயிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி இருக்காங்க. ஓகேங்களா? சோ மம்தா பானர்ஜி சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து போயினாக்கா ஆட்டி படைப்பாங்க. சோ அவங்கள போய் ஜர்க் ஆயிடுறாரு. ஜர்க் ஆயிட்டு சரி திரிபுரா கார அப்படின்ட்டு அவர் டிரைவரான ராம் கிட்ட சொல்றாரு. ஓகேங்களா? சோ குஜராத் ராஜா மலை பிரதேசத்துக்கு போறாரு. எதுல போறாரு? கார்ல போறாரு. போற வழியில ஜர்க் ஆயிடுறாரு. எதுக்காக அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் இருக்க மம்தாக்காக. சோ திரிபுரா கார அப்படின்னு சொல்றாரு, திரிபுரா ராம் அப்படின்னு. ஓகேங்களா? இதான் வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர்ல பாஸ் பண்ற இந்தியா ஸ்டேட்ஸோட ஷார்ட்கட்ஸ். நெக்ஸ்ட் IST ல என்னெல்லாம் பாஸ் ஆகுது அதை பத்தி பார்க்கலாம். சோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்ன இது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம அமெரிக்காவுக்கு இந்தியாவில டைம்ல மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ IST
என்ன அப்படின்னா 0 டிகிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 0 டிகிரில இருந்து இந்தியாவுக்கு வந்து போயினாக்கா 530 ஹவர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்தியாவோட டைம் வந்து எங்க வந்து பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா யூபியில பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மேப் பாருங்க. ஸோ யூபியில வந்து மிர்சாப்பூர் அப்படின்ற ஊரில் தான் கட் ஆகும். எங்க அப்படின்னா 82.30 அதெல்லாம் கட் ஆகும். ஸோ என்ன அப்படின்னா இந்த 68க்கும் 97க்கும் கிட்டத்தட்ட 30 டிகிரி வந்து வரும். ஸோ 30 டிகிரியில பாதியா பிடிச்சிருப்பாங்க. இங்க 15, இங்க 15. இதுல பாஸ் பண்ற ஸ்டேட்ஸ் வந்து கொஸ்டினா கேட்பாங்க. அதுக்கான ஷார்ட் கட்ஸ் நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். ஸோ மொத்தம் 5 ஸ்டேட்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஆந்திர பிரதேஷ், ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். நான் என்ன ஆர்டர் எழுதிருக்கேன் அப்படின்னா சவுத்ல இருந்து நார்த் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ஷார்ட் கட்ஸ் நம்ம அப்படிதான் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா ஆந்திராவில இருந்து ஓடி கார்ல வந்து பெனாகா போறான். ஓகேங்களா. சோ ஆந்திரால இருந்து ஓடி கார் எடுத்துட்டு போயிட்டு மத்திய பிரதேஷ்ல விட்டுட்டான். ஓகேங்களா. சோ ஆந்திரா, ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். இதான் வந்து சவுத்ல இருந்து நார்த்துக்கான ஷார்ட் கட். இல்ல அப்படின்னா இன்னொன்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமா வந்து படிப்போம். ஓகேங்களா. சோ கரண்ட் அஃபேர்ஸ் CA அப்படின்னு சொல்லுவோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமா வந்து போடுவாங்க. ஓகேங்களா. சோ MOU அப்படின்னு சொல்லுவாங்க. சோ CA MOU அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்காக நான் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னேன் அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து மிஸ் ஆகக்கூடாதுனால நான் சொல்லியிருக்கேன். சோ நீங்க இதே ஞாபகம் வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஆர்டர் தோணுதோ நீங்க அதை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்தியாவோட நார்த் சவுத் பாயிண்ட பத்தி பார்க்கலாம். இந்தியாவோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்த்ல இந்திரா கோல் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. வெஸ்ட்ல குகார் மோத்தி குஜராத்ல, ஈஸ்ட் கிபித்து அருணாச்சல் பிரதேஷ். நம்ம சவுத் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கான்ட்ரவர்சி மாதிரி என்ன அப்படின்னா மெயின்லேண்டுக்கு வந்து நம்ம சவுத் போஸ்ட் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா கேப் கெமோரின் கன்னியாகுமரி. அதுவே இந்தியன் டெரிட்டோரியல் கேட்டாங்க அப்படின்னா இந்திரா பாயிண்ட் அந்தமான். ஓகேங்களா. சோ இந்திரா பாயிண்ட் வந்து சுனாமி எப்ப வந்து போயினாக்கா முழுங்கிடுச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் இந்தியா மேப்ல இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். இதை பேஸ் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அது ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது வேற மாதிரி எப்படி மேப் டீச் பண்ண அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.